ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த கோகுலாஷ்டமி, விநாயகர் சதுர்த்தி இந்த டைம்லலாம் சுட்ட பலகாரத்தோட எண்ணெய் மிச்சமாக இருக்குங்களா, அதை வச்சு என்ன செய்கிறதுன்னு உங்களுக்கு தெரியலையா, இல்லை அது சமையலில் யூஸ் பண்ணி போர் அடிச்சிருச்சா அப்படின்னா இந்த டிஷ்ஷு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகா, அப்புறம் 1-2 பெரிய வெங்காயம் நல்ல பொடியை நறுக்கி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பவுலில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவு நம்ம நெய் சேர்த்திட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அடித்து எடுத்துக்க போகிறோம். நல்லா பீட் பண்ண போகிறோம். கையிலேயே ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். இது ஒரு வெண்ணெய் மாதிரி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு ரெடியாகி வரும். இது நம்ம டிஷ்ஷுக்கு ஒரு கிறிஸ்பினஸை கொடுக்கும். இது சுட்ட எண்ணெயில் தான் செய்யணுமா இந்த டிஷ்ஷு, ஃப்ரெஷ் எண்ணெயில் செய்யக்கூடாது அப்படின்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம். பட் சுட்ட எண்ணெய் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். என்ன டிஷ்ஷுன்னு தானே யோசிக்கிறீங்க? பக்கோடா தாங்க நம்ம செய்ய போகிறோம். எங்கள் வீட்டில் எப்போவுமே ஒரு தடவை யூஸ் பண்ண எண்ணெயை மறுபடியும் நம்ம தூக்கி போடுறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு தடவை யூஸ் பண்ண பெட்டராக இருக்கும்னு நினைப்போம் இல்லையா? அப்போ இந்த மாதிரி பக்கோடா செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா டெஃபினட்டாக அதுக்கப்புறம் நம்ம அந்த எண்ணெயை டிஸ்கார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த மிக்சரோட 2 ஸ்பூன் அளவு நம்ம மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவு உப்பு, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாமே ஒரு 1/2 கிலோ கடலை மாவுக்கான மெஷர்மெண்ட்ஸ். நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா தரோவாக லம்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி நம்மளோட நெய் அண்ட் பேக்கிங் சோடா மிக்சரோட இது நல்லா கலந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது இது கூட நல்ல ஒரு பெரிய கப்பு, ஒரு பெரிய டம்ளரில் ஒரு 3.5 டம்ளர் அளவுக்கு கடலை மாவு அம்மா சேர்க்குறாங்க. இது 1/2 கிலோ கடலை மாவு. ஸோ நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 3.5 டம்ளர் கடலை மாவுக்கு 1 டம்ளர் அளவு அரிசி மாவு நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ அரிசி மாவு சேர்க்கறதுனால நல்லா நமக்கு பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடியாகி வரும். ஸோ கண்டிப்பாக அரிசி மாவு சேர்த்துட்டு இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை நல்லா நம்ம கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வெங்காயம், இது எல்லாத்தையும் நம்ம கூட சேர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா பூண்டு ஒரு 2 பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். இல்லை சோம்பு, உங்களுக்கு பக்கோடாவில் சோம்பு ஃப்ளேவர் பிடிக்குன்னா அது சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு புதினா, கொத்தமல்லி இந்த ஃப்ளேவர்ஸும் பிடிக்கும் அப்படின்னா அதையும் பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் உங்கள் விருப்பம் தான். ஸோ நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ட்ரையாகவே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம மெயின் ஹீரோ இன்க்ரீடியன்ட் இன்றைக்கி சொட்ட எண்ணெய். ஸோ அந்த எண்ணெயை சூடு பண்ண விடும்போது நம்ம கொஞ்சம் புளி சேர்த்து சூடு பண்ணோம் அப்படின்னா அந்த எண்ணெயில் இருக்கிற அழுக்கெல்லாம் நீங்கி நமக்கு க்ளீன் ஆயிரும் எண்ணெய். ஸோ இது ஒரு சின்ன டிப் அம்மா சொன்னாங்க. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். சுட்ட எண்ணெயில் கொஞ்சம் புளி வச்சு சூடு பண்ணி அதுக்கப்புறமா அந்த புளியை தூக்கி போட்டால் எண்ணெய் ஆல்மோஸ்ட் ஆஸ் குட் அஸ் நியூ. இப்போ இந்த சூடான எண்ணெயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் நம்மளோட அந்த கடலை மாவு மிக்ஸோடு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பக்கோடா இது எல்லாமே பண்ணுறது அந்த கிறிஸ்பினஸ்க்காக தான், ரொம்ப நாளைக்கு அது கிறிஸ்பியாகவே இருக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ சுட்ட எண்ணெய் சேர்த்திட்டு நல்லா இது நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள், சூடாக இருக்கும் எண்ணெய். ஸோ இந்த ஸ்டெப் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இப்போது தான் நம்மளோட மிக்சரே முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா மொத்தமாக தண்ணி அதுலேயே ஊற்றிடக்கூடாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக இன்னொரு பவுலில் அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அகெயின் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நம்மளோட மிக்ஸு. அப்புறம் பஜ்ஜி மாவு மாதிரி ஆயிடவே கூடாது. அந்த மாதிரியெல்லாம் ஆச்சுன்னா நமக்கு பக்கோடா கிறிஸ்பியாக வர்றது சொதன்னு ஆகிடும். ஸோ லைட்டாக தண்ணி தெளித்து ஜஸ்ட் அந்த மாவெல்லாம் கோட் ஆகிற அளவுக்கு தண்ணி ஜஸ்ட் ஒரு ஈரப்பதம் இருக்கணும் அந்த மாவுக்கு. அந்த அளவுக்கு மட்டுமே நம்ம தண்ணி தெளித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பக்கோடா போடுறதுக்கு பார்க்கணும். இந்த ஸ்டெப்பு ரொம்ப முக்கியங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டாலோ இல்லை ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றினாலோ ப்ராப்ளம் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று கூடி வர அளவுக்கு மட்டுமே, அதாவது கையில் லேசாக ஒட்டணும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு மட்டுமே தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சூடான எண்ணெய்க்கு மேலே இந்த மாதிரி நம்ம அதை ஸ்கேட்டர் பண்ணி விடணும். அதாவது உதிர்த்து விடணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம கையில் அது ஒட்டிகிட்ருக்கோம் இல்லைங்களா, அது அப்படியே உதிர்த்து விடுற மாதிரி எண்ணெய் மேலே நம்ம போடணும். அண்ட் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக இது கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பேட்சாக பண்ணணும். ஒரேடியாக தண்ணி ஊற்றிட்டோன்னாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பிணைஞ்சு மேலே
உதிர்த்து விட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 to 5 மினிட்ஸ் ஆகும்னு வைங்களேன். நல்லா அதை பொறுமையாக கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான பக்கோடா வந்து ரெடி. இது வந்து ஒரு 1 week to 10 days to 15 days ஆனாலும் கூட சுட்ட எண்ணெயில் பண்ண மாதிரியே இருக்காது, ஸ்மெல்லெல்லாம் எதுவுமே வராது. அண்ட் செகண்ட்லி செம்ம கிறிஸ்பியாக சூப்பராக ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா செம்ம கிறிஸ்பியாக சூப்பராக ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதாங்க நம்மளோட சூப்பரான ஒரு ரெசிபி அம்மா இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கீழே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நான் நெக்ஸ்ட் டைம் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பை பாய்.